Harry Potter and the Order of Phoenix, Chapter 19, Part 1, The Lion and the Serpent. ஹாரிக்கு கடந்த 2 வாரமாக டாலிஸ்மேன் இருக்குல்ல, அதாவது தாயத்து மாதிரி சொல்லுவோம்ல, அதை நெஞ்சில் கேரி பண்ணிக்கிட்டே சுற்றுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அம்ப்ரிட்ஜோட கிளாஸ்லவே அவன் எப்படி சொல்கிறது, ரொம்ப நார்மலாக இருப்பான். இவ்வளோ பெரிய ஒரு சீக்ரெட்டான விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் மாட்டிக்காமல் அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருப்பான். அண்ட் அம்ப்ரிட்ஜோட கிளாஸில் அவன் ஸ்மைல்லாம் சிரிச்சிட்டுலாம் உட்காந்துட்டு இருப்பான். அம்ப்ரிட்ஜ் ஹாரியை நல்லா அவங்களோட கண்ணை வச்சுட்டு அப்படியே பல்ஜ் பண்ணி அப்படியே பெருசாக்கி ஊற்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் பாட்டுக்கு எனக்கு என்னென்னு உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பான், கொஞ்சம் கூட எதுவுமே டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல். அவனும் சரி, டிஏ மெம்பர்ஸும் சரி, மினிஸ்ட்ரி எதை நினச்சி ரொம்பவே பயந்தாங்களோ, எதை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அதை தான் அவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் ரொம்ப கூலாக சுற்றிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி அங்கே டிஏடிஏ கிளாஸ் அப்போது அம்ப்ரிட்ஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வில்பர்ட் ஸ்லிங்கார்டோட புக்கை தானே ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு லெசனை ரீட் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஹாரி என்ன பண்ணிகிட்ருப்பான்னா, அந்த புக்கை ரீட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிஏ மீட்டிங்ஸில் நடந்த சூப்பரான மெமரிஸை தான் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருப்பான் திரும்ப. எப்படின்னா, நெவில் வேறு லெவலில் டிசார்மிங் சாம்லாம் சூப்பராக போட ஆரம்பிச்சிடுவான். அவன் ஹெர்மாயினியவே டிசார்ம் பண்ணுவான். அப்புறம் காலின் க்ரீவ் இருக்கான்ல, அந்த பையன் இம்பெடிமெண்ட் ஜிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வேறு லெவலில் சூப்பராக பண்ணிகிட்ருப்பான். பார்வதி பட்டேலும் ரெடக்டர் கர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக பண்ணும். ஸ்னீக்கோஸ்கோப்ஸ் அங்கே அடுக்கி வச்சுருப்பாங்களோ ஒரு டேபிள், அந்த டேபிள் மேலே ரிடக்டர் கர்ஸ் போட்டு அந்த ஹோல் டேபிள்லேயே பவுடர் மாதிரி ஆக்கிரும். அண்ட் ஹாரினால் ஒரு வீக்கில் எந்த நாளன்னைக்கு நம்ம டிஏ மீட்டிங்ஸ் நடத்தலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க இப்போ ஹோல் கிரிஃபண்டோர் டீமும் இருக்காங்க, ஹஃபில்பஃப்பும் இருக்காங்க, ராவன்க்ளாவும் இருக்காங்க. ஸோ இந்த 3 டீம் வேறு இருக்காங்களா, செப்பரேட் டீம்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நாளை தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளில் நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கியூடிச் ப்ராக்டிஸை வேறு மோஸ்ட்லி வெதர் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேறு ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. அதனால இந்த டிஏ மீட்டிங்ஸ் எந்த நாள் வேணால் நடக்கும் அந்த மாதிரி இருந்ததா. ஆனால் இதுவுமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பான். பிகாஸ் இப்போ இவங்க நடத்துகிற மீட்டிங் எப்பவும் போல் ஸ்டாண்டர்டான ஒரு டைமில் ஒரு நாளில் இருந்துச்சுன்னா ஈஸியாக யாருனாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே. இவங்க எல்லாருமே கரெக்டாக இந்த டைமுக்கு தான் போகிறாங்க, இந்த நாளுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ஸோ ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட்டாக நாளில் வர்றது கரெக்டு, நல்லது தான்ற மாதிரி ஹாரி யோசிப்பான். அண்ட் இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஹவுசஸில் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் அடுத்த மீட்டிங் எப்போன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர்கிட்ட போய் பேசும்போது மித்த ஹவுஸ் டீம் கிட்ட போய் பேசினா கண்டிப்பாக எல்லாருமே சந்தேகப்படுவாங்களே. மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன இவங்க ஹஃபில்பஃப் போய் கிரிஃபண்டோர் கிட்ட பேசுகிறாங்க, கிரிஃபண்டோர் போய் ராவன்க்ளா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸும் சரி மித்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க. அதனால ஹெர்மாயினி என்ன பண்ணும்னா, ஒரு சூப்பரான மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்களுக்கு அந்த 4th மீட்டிங் நடக்குமா, அந்த டிஏடிஏ 4th மீட்டிங் நடக்கும். அப்போ எல்லார் கையிலையுமே ஒரு ஃபேக் கேலியான் இருக்குல்ல, கோல்டு காயின், அதை கொடுத்துட்டு இதுதான் இனிமேல் நம்ம இது வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். எப்படின்னா, அந்த காயினில் காயினை சுற்றி நியூமரல்ஸ் இருக்கும்ல, நம்பர்ஸ் இருக்கும்ல, அதில் ரியல் கோல்டு காயினில் நம்ம காப்ளின்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் அதை செய்வாங்க. காயின்ஸ்லாம் அவங்க தான் செய்வாங்களா. ஸோ அவங்க பண்ண தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபேக் கேலியானில் எப்படி இருக்கும்னா, நெக்ஸ்ட்டு மீட்டிங்க்கான டேட்டும் டைமும் ஃபிக்ஸ் பண்ணோடனே அந்த காயினில் அந்த ஃபேக் காயினில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் போட்டு அந்த காயினை ரெடி பண்ணியிருக்கோம். ஹாரி கிட்ட இருக்கிற காயினில் அவன் டேட்டை சேஞ்ச் பண்ணோடனே உங்கள் எல்லாரோட காயின்லேயுமே டேட் சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களோட காயின் கொஞ்சம் ஹீட் ஆகும். அதை நீங்கள் எப்போவுமே உங்களோட பாக்கெட்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போது அம்ப்ரிட்ஜுமே உங்களோட கோட்டை ஏதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. சஸ்பிஷியஸாக இருக்காது, ஜஸ்ட்டு காயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இதில் நான் புரோட்டியன் சாம் போட்டிருக்கேன். அந்த சாம் பேர் புரோட்டியன் சாம். ஸோ ஹாரியோட காயினில் அந்த புரோட்டியன் சாமை போட்டிருக்கோம். அது போட்டனால அந்த மிச்ச ஃபேக் காயின்லாம் இருக்குல்ல, அது ஹாரியோட காயினை மிமிக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடை கண்டுபிடிச்சி அது எல்லாருக்கிட்டக்குமே அந்த மாதிரி கோல்டு காயினை கொடுத்து வைக்கும். ஹெர்மாயினி இந்த விஷயத்த சொன்னோடனே அங்கே இருந்த எல்லாருமே அப்படியே டெட் சைலண்ட் ஆயிடுவாங்களா. அவங்க ஹெர்மாயினியை க்ரீட் பண்ணுற மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் ஒரு மாதிரி பயந்து பார்க்குற மாதிரியே இருக்குமா. ஸோ ஹெர்மாயினி பேச ஆரம்பிக்கும். நான் இது கொஞ்சம் நல்ல ஐடியான்னு நினச்சேன். அம்ப்ரிட்ஜே உங்களோட பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணாலும் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. உன்னால் புரோட்டியன் சாமை போட முடியுமா அப்படின்னு டெர்ரி புட் பையன் இருக்கான்ல, அவன் கேட்பான். ஆமாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஆனால்
ஆனால் அதெல்லாம் நியூட் ஸ்டாண்டர்ட் மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் வீக்காக சொல்லுவானா. ஓ அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி மாடஸ்ட்டாக காமிச்சிக்கிறதுக்காக ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக இருந்து வெல் எஸ் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி மாடஸ்ட்டாக சொல்லிக்கும். நீ எப்படி ராவன்க்ளா ஹவுஸில் இல்லாமல் போன அப்படின்னு அந்த பையன் ஹெர்மாயினி ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே ஒண்டர் ஆகி பார்த்துட்ருப்பான். உன்ன மாதிரி மூளை இருக்கிறவங்களாம் ராவன்க்ளாவுக்கு தானே வருவாங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். வெல் சார்ட்டிங் ஹேட் அப்போது என்ன சீரியஸாக ராவன்க்ளாவில் தான் போட கன்சிடர் பண்ணுச்சு அப்படின்னு ஹெர்மாயினி நல்லா பிரைட்டாக சொல்லும். பட் அட் தி எண்ட் என்னை கிரிஃபண்டோரில் போட்டுருச்சு. சரி நம்ம எல்லாருமே இப்போ இந்த கேலியன்ஸை யூஸ் பண்ணலாம் தானே அப்படின்ற மாதிரி அதை அடுத்து கேட்டுட்ருக்குமா. இப்போ உங்களுக்கே இது நீங்கள் ஆல்ரெடி யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி ஹெர்மாயினி ராவன்க்ளா ஹவுஸ்க்கு போகாமல் கிரிஃபண்டோர் ஹவுஸ்க்கு ஷார்ட் ஆகி வந்திருக்குன்னு. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் ராவன்க்ளா ஹவுஸில் ஃபுல்லுமே நல்ல இன்டெலிஜென்ட்டான பீப்புள் தான் அந்த ஹவுஸ்க்கு போவாங்க. கிரிஃபண்டோர் ஹவுஸில் நல்லா பிரேவாகவும் தைரியமாகவும் இருக்கிறவங்க தான் இதுக்கு வருவாங்க அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக ஹெர்மாயினி ரொம்ப ரொம்ப பொண்ணு, நல்லா அதுக்கு மூளை இருக்குது. ஆனால் ஏன் அதை ராவன்க்ளாவுக்கு போகலன்னு நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் கடைசியாக பார்த்தா சார்ட்டிங் ஹேட் ஹெர்மாயினி அங்கே போட தான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் லாஸ்ட்டாக தான் அது கிரிஃபண்டோரில் போடும். ஏன்னா என்ன தான் ஹெர்மாயினி ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் அட் தி சேம் டைம் அது ரொம்ப தைரியமான பொண்ணு, ரொம்ப பிரேவாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருக்கிறனால சார்ட்டிங் ஹேட் ஹெர்மாயினியை கிரிஃபண்டோர்லேயே போட்டுரும். Which means Hermione is very very strong and brave, more than just being a topper of the class. அதனால தான் சார்ட்டிங் ஹேட் ஹெர்மாயினியை கிரிஃபண்டோரில் போட்டிருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பேஸ்கெட்டில் அந்த ஃபேக் கோல்டு காயின்ஸ் இருக்குமா, அதை எல்லோரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போவாங்களா. ஹாரி அப்போ திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பான். எனக்கு இதை பார்த்தா எப்படி தோணுது தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பானா. எப்படி தோணுது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. அந்த டெத் ஈட்டர்ஸோட தழும்புகள் அப்படின்னு அவன் சொல்லுவான். வால்டமோர்ட் யாராச்சும் ஒரு டெத் ஈட்டரோட தழும்பை கையில் இருக்கிறத தொட்டானா மித்தவங்க எல்லாரோட தழும்புகளும் பேர்ன் ஆகும். விச் மீன்ஸ் அவங்க எல்லாரும் அவன் கூட ஜாயின் பண்ணிக்கணுன்ற மெசேஜ் அது அப்படின்னு ஹாரி சொல்வானா. வெல் ஆமாம் அப்படின்னு ஹெர்மாயினி குவைட்டாக சொல்லும். அங்கேருந்தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு அப்படின்னு அது சொல்லும். பட் நீயே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட்டு சாதாரண மெட்டலில் தான்ப்பா டேட்டை என்கிரேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம மெம்பர்ஸோட தோளில் இல்லை அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா. யா எனக்கு உன்னோட வழி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹாரியும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்ருப்பான். தென் அவனும் ஒரு கேலியான் எடுத்து அவன் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்ருப்பான். யாராச்சும் மறந்து இதை செலவு பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான். கியூடிச் சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச் நெருங்க ஆரம்பிச்சிடும். அதாவது எப்பவும் போல் கிரிஃபண்டோர் அண்ட் ஸ்லிதரின். ஸோ டிஏ மீட்டிங்ஸை கொஞ்ச நாள் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. பிகாஸ் ஆஞ்சலினா கண்டிப்பாக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணியே தரணும்னு இவங்க எல்லாரையுமே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்குமா. ஸோ டிஏ மீட்டிங்ஸை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. போன வருஷம் ஃபுல்லுமே கியூடிச் மேட்ச் நடந்திருக்காதா. ஸோ இந்த வருஷம் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஆவலாக காத்திருப்பாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபஸர் மெகானங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு கியூடிச் மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. முக்கியமாக ஸ்லிதரினை பீட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஸோ எப்போவுமே அவங்க எக்ஸ்ட்ரீமாக ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களே எல்லா பசங்களுக்கும். ஆனால் இந்த தடவை அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறதுக்கு கூட குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கியூடிச் கப்பை என்னோட ஸ்டடி ரூமில் பார்த்தேன், பழகிட்டேன் பாய்ஸ். ஸோ என்னால் ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிட்ட அந்த கப்பை கொடுக்கவே முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா டைமை ஒழுங்காக ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகில் ஹாரியை ராணி நல்லா முறைச்சி பார்த்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லுமே மேட்ச் நடந்திருக்காது. போன வருஷம் இவங்க தானே வின் பண்ணாங்க. ஸோ அந்த கப்பு நம்ம ப்ரொஃபஸர் மெகானகிலோட ரூம்லேயே தான் இருக்குமா. ஏன்னா அவங்க தானே கிரிஃபண்டோர் ஹவுஸோட ஹெட்டு. ஸோ அவங்க ரூமில் தான் இருக்குமா. அதனால் அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் இந்த கப்பை விட்டு கொடுக்க மாட்டேன், அதனால் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. ப்ரொஃபஸர் ஸ்னேப் மட்டும் சும்மா கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா கியூடிச் பிச்சை எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்லிதரின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக முன்னாடியே புக் பண்ணி வச்சுருவாரா. அதனால் பாவம் கிரிஃபண்டோர் டீம்னால் ஒழுங்காக ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லிதரின் கிறுக்குங்க இருக்குதுங்களா, அதுங்க என்ன பண்ணுங்கன்னா காரிடோரில் வச்சு கிரிஃபண்டோர் பிளேயர்ஸ் மேலே எப்போ பார்த்தாலும் ஹெக்ஸை போட்டுகிட்டே இருப்பாங்களா. இதை போய் ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் காது கொடுத்து கேட்கவே மாட்டார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸு கிரிஃபண்டோர் பிளேயர்ஸ் எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே கண்டுக்கவே மாட்டார். ஒரு தடவை என்ன ஆயிரும்னா அலிஷியா ஸ்பின்னட் இருக்குல்ல, அதை ஹாஸ்பிட்டல் விங்க்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. பிகாஸ் அதோட ஐப்ரோஸ் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு வேகமாக வளர ஆரம்பிக்கும்னா
அதோட கண்ணு ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சிரும். ஸோ எதுவுமே அதனால் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி மறைஞ்சு அது வாய் வரைக்கும் வளர ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மேல்ஃபாய் இப்படி தான் ஹெர்மாயினி மேலே ஒரு ஹெக்ஸை போட்டு அதோட பல்ல வந்து கீழே ஷோல்டர் வரையும் வளர விட்டான். அதே மாதிரியே இப்போ அலிஷா ஸ்பின்னட்டோட ஐப்ரோ முடி வந்து வளர்ந்து அப்படியே அது வாய்க்கிட்ட வந்துடும். பட் இதை போய் ஸ்னேப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் காது கொடுத்து அதை கேட்கவே மாட்டார். கிட்டத்தட்ட 14 ஐவிட்னஸ் இருந்தும் அவர்கிட்டக்கு போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்வாள்னா, அலிஷா வந்து தேவையில்லாமல் ஹேர் திக்கனிங் சாம் அது தலைக்காக போட்டிருக்கோம், இல்லைனா ஐப்ரோஸ்க்கு போட்டிருக்கோம், அதனால தான் இப்படி தப்பாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே களைச்சி விட்ருவார். ஆனால் அந்த 14 பேரும் ஸ்லிதரினோட கீப்பர் இருக்கான்ல மைல்ஸ் பெச்லி, அவன் வந்து லைப்ரரியில் அலிஷா ஸ்பின்னட் லைப்ரரியில் உட்காந்துருக்கும் போது அவன் பின்னாடி வந்து யாருக்கும் தெரியாமல் அவன் மேலே போடுவானா. ஆனால் அந்த 14 பேர் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே இல்லை நாங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியும் ஸ்னேப் வந்து கண்டுக்கவே மாட்டார். ஹாரிக்கு வந்து கிரிஃபண்டோர் டீம் தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக நினப்பான். பிகாஸ் அவன் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து அவங்க அந்த டீம் வந்து மேல்ஃபாய் டீம் கிட்ட தோற்றதே கிடையாது. ஸோ அவன் அந்த மாதிரி நினப்பானா. ஆனால் ரானோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வுட்டு ஸ்டாண்டர்டுக்கு இருக்காது. பட் அவன் எக்ஸ்ட்ரீமாக ஹார்ட் ஒர்க் பண்ண தான் செய்வான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனாலும் வுட்டு வந்து கீப்பராக இருந்த அளவுக்கு ரான்னால் இப்போது கீப்பராக இருக்க முடியல. பிகாஸ் அவனோட வீக்னஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு சின்ன பிளண்டர் பண்ணிடுறான், தப்பு பண்ணிடுறான்னா அவனோட கான்ஃபிடென்ஸை அப்படியே அவன் லூஸ் பண்ணிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ யாராவது அவன் வந்து கீப்பராக தானே இருப்பான், கோல் போஸ்ட் கிட்ட தானே இருப்பான். ஸோ ஒரு சேவை கூட அவன் மிஸ் பண்ணிட்டானா, லைக் யாராவது இப்போ காஃபில் வந்து அவன் போட விட்டுட்டானா அடுத்தடுத்து அவன் வந்து நிறையா பேரை போட விட்டுருவான் அந்த கோல் போஸ்ட்டில். ஸோ அவனுக்கு வந்து டக்குன்னு ஒரு சின்ன தப்பு அவன் பண்ணாலுமே அடுத்து அவன் கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணி திரும்ப திரும்ப அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆன் தி அதர் ஹேண்ட் ரான் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதையுமே ஹாரி பார்த்துருப்பான். ஒரு தடவை ப்ராக்டிஸ் அப்போ என்ன நடக்கும்னா, அவன் வந்து ஒரு ஸ்பெக்டாகுலரான ஒரு சேவ் பண்ணுவான். லைக் காஃபில் வந்து கோல் போஸ்ட் கிட்ட வந்துடும், உள்ளுக்குள்ளே போக வந்துடும். ஆனால் அவன் ஒத்த கையில் அவன் ப்ரூம் ஸ்டிக்கை வந்து ஒத்த கையில் பிடிச்சி கீழே தொங்கிட்டு இருப்பான். தொங்கி ஒத்த காலால் அந்த காஃபில் வந்து கோல் போஸ்ட் கிட்ட இருந்து பயங்கரமாக எத்தி விடுவான். அது ஆப்போசிட் கோல் போஸ்ட் இருக்கும்ல, பிச்சில் வந்து ஆப்போசிட் கோல் போஸ்ட் கிட்டக்க போய் விழுகும். ஸோ அந்தளவுக்கு வேறு லெவல்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவான். அங்கே இருக்கிறவங்க டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் பேரி ரயன் இருக்கான்ல, ஐரிஷ் இன்டர்நேஷ்னல் கீப்பர், அவன் வந்து போலாண்டோட டாப் சேசர் ஒருத்தவன் இருப்பான், லாடிஸ்லாஸ் அமோஸ்கின்ட்டு. I don't know if I'm pronouncing that name correctly because Polish name வந்து எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது அது லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சேசர் போட்ட ஒரு கோல் அவர் வந்து காஃபில் வந்து கோல் போஸ்ட்டை போட வருவாரா. அப்போது அந்த ஐரிஷ் இன்டர்நேஷ்னல் கீப்பர் இருக்கார்ல பேரி ரயன், அவர் வந்து இந்த மாதிரி தான் சேவ் பண்ணியிருப்பாராம் மேட்ச் அப்போது. ஸோ அதை சொல்லி எல்லோரும் ரான் அந்த மாதிரி தான் பண்ணா அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெட்டே என்ன சொல்லுவானா, கடைசி ஒரு வழியாக ஜார்ஜையும் என்னையும் ரான் வந்து பெருமைப்படுத்துகிறான்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை விட முக்கியமான என்ன விஷயம்னா, ஒரு வழியாக ரான் வந்து எங்கள் சொந்த தம்பி தான், எங்கள் ரத்தம் தான் போல அப்படின்ற மாதிரி அட்மிட் பண்ணிப்பானுங்க. பிகாஸ் கடந்த 4 வருஷமாக ரானுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவன் வந்து எங்கள் ரத்தமே கிடையாது, அவனை வந்து குப்பை தொட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த மாதிரி சொல்லி எப்போ பார்த்தாலும் வம்பிழுத்துட்டே இருப்பானுங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இப்படி தானே யங்கர் சிப்ளிங்கை வந்து ஓல்டர் சிப்ளிங்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்களா. ஒரு வழியாக ரான் வந்து எங்கள் சொந்த தம்பி தான் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பானுங்க அந்த ஸ்பெக்டாகுலரான சேவ்க்கு அப்புறம். பட் ஹாரிக்கு ஒரு விஷயம் ரொம்பவே பயமாக இருந்தது. என்னன்னா, பிச்சுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்லிதரின்ஸோட கேவலமான டாக்டிக்ஸ்னால ரான் வந்து அவன் கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக இழந்துருவானோ அப்படின்ற பயம் ஹாரிக்கு நிறையாவே இருந்தது. பிகாஸ் கடந்த 4 வருஷத்தில் ஹாரி வந்து நிறைய அந்த மாதிரி ஸ்லிதரின் டீம் வந்து அவனை ஓட்டுறது, அவன் வந்து நடந்து போகும்போது அவனை கேவலமாக ஏதாவது கிண்டல் பண்ணுறது, ஸ்னைடு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, அதெல்லாம் கேட்டு கேட்டு ஹாரிக்கு பழகிருச்சு. ஸோ இப்போ அவனுங்க ஏதாச்சும் வம்பிழுத்தாலுமே, இப்போ மேல்ஃபாய் வந்து இவன் நடந்து போகும்போது க்ராஸ் பண்ணும்போது ஏதாவது கேவலமான ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. பான்சி, கிராபு, கோயல் இவங்க எல்லாருமே ஹாரி கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி, புள்ளி பண்ணுற மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹாரிக்கு வந்து இது பழகிருச்சு. ஸோ அவன் இப்போலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, அவங்க ஏதாவது அந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணும்போது இவனும் பயங்கரமாக ஏதாவது மூக்கை உடைக்கிற மாதிரி ஏதாவது இவனும் கமெண்ட் பாஸ் பண்ணி விட்டுட்டு சிரிச்சுட்டு வந்துடுவான். ஆனால் ரானுக்கு வந்து இது ரொம்ப புதுசில், அவன் வந்து இந்தளவுக்கு ஸ்லிதரின் டீமோட கேவலமான குணத்தை வந்து அவன் இந்தளவுக்கு பார்த்ததில்ல. ஒரு தடவைலாம் காரிடோரில் சும்மா நடந்து போயிட்டுருக்கும்போது ஸ்லிதரின் 7th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் இவங்கள விட சீனியர்ஸு, பார்க்க ரொம்ப பெருசாக இருப்பாங்க.
அவங்களாம் ரானை க்ராஸ் பண்ணி போகும்போது ஹாஸ்பிட்டல் விங்கில் உனக்குன்னு ஒரு பெட்டை புக் பண்ணி வச்சிரு வீஸ்லே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போவாங்களா. ரானுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா அவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டான், ஆனால் அவனோட முகமே பச்சை கலரில் மாறிடும். அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவன் லோவாக ஃபீல் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராக்கோ மேல்ஃபாய் இருக்கான்ல, சொல்லவே வேணாம். அவன் வந்து ரான் வந்து மிஸ் பண்ணுவான்ல குவாஃபில் மிஸ் பண்ணும்போது அவன் வந்து ஒரு மாதிரி முகத்தை வைப்பான்ல, அந்த மாதிரிலாம் மேல்ஃபாய் வந்து செஞ்சு காமிச்சிட்டே இருப்பான். ரான் வந்து என்ன மாதிரி குவாஃபில் மிஸ் பண்ணுறான்ற மாதிரி இமிடேட் பண்ணிகிட்டே இருப்பான் ரான் க்ராஸ் பண்ணும்போதெல்லாம். ஸோ அது வந்து ரானுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். அவனோட முகம்லாம் செவந்து போகும், காதெல்லாம் அப்படியே ரா மீட்டு மாதிரி அவ்வளோ செவப்பாகும். ஸோ இதை நினச்சி தான் ஹாரிக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பிச்சுக்குள்ளே காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே இவனுங்க இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக பண்ண தான் செய்வானுங்க. ஸோ அப்போவே ரானோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அவன் எல்லா கோலையும் மிஸ் பண்ணிடுவானே அப்படின்ற மாதிரிலாம் ஹாரிக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அக்டோபர் மாதம் ஒரு வழியாக முடிஞ்சிடும். நல்லா காற்று, பயங்கர ரெயினோட அக்டோபர் மாதம் வந்து முடிஞ்சிடும். நவம்பர் மாதம் வந்துடுமா, எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக இருக்கும். நல்லா ஃப்ராஸ் அண்ட் அயன் மாதிரி அவ்வளோ கோல்டாக இருக்கும். காலையில் எந்திரிச்சாலே ஹார்டாக அந்த ஃப்ராஸ்ட்டாக இருக்கும்னா அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். அவ்வளோ ஐஸாக இருக்கும். நான் ரூமை விட்டு வெளியில் போனாலே முகத்துலையும் கையிலையும் அப்படியே ஐஸ் வந்து தாக்கி ஐஸ் கட்டிக்குள்ளே முகத்தை முக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் எல்லாருக்கும். வானம்லாம் அவ்வளோ பேலாக ஒரு மாதிரி முத்து மாதிரி இருக்கிற கிரே கலரில் மாறிடும். கோட்டையை சுற்றி இருக்கிற, அதாவது ஹாக்வர்ட்ஸை சுற்றி இருக்கிற மலைகள் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்னோவாக கவர் ஆகிருக்குமா. ஸோ கோட்டைக்குள்ளே ஃபுல்லாக டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே லோ ஆயிரும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நல்லா திக்காக இருக்கிற ப்ரொடெக்டிவ் ட்ராகன் ஸ்கின் க்ளவுஸ் இருக்குல்ல, அதை போட்டுட்டு தான் காரிடார்ஸ்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. கியூடிச் சீசனோட ஃபஸ்ட்டு மேட்சும் வந்துருமா, அதாவது கிரிஃபிண்டோர் வெர்சஸ் ஸ்லிதரின். ஸோ அன்னைக்கு நாள் மார்னிங் ஹாரி எந்திரிக்கும் போது திரும்பி ரானோட பெட்டை பார்த்தா ரான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்ருப்பான். அவனோட 2 கை முட்டியில் வச்சுட்டு ஆப்போசிட்டில் வால் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் சில மாதிரி உட்காந்துட்ருப்பான். நீ ஓகேவா அப்படின்னு ஹாரி திரும்பி கேட்பானா. ரான் தலையை மட்டும் ஆட்டுவான், ஆனால் வேறு எதுவுமே பேச மாட்டான். ஹாரிக்கு இப்போ என்ன ஞாபகம் வரும்னா, ரான் ஒரு தடவை இந்த மேல்ஃபாய் மேலே இந்த ஸ்லக் வாமிட்டிங் சாமை போடுவான்ல, இந்த நத்தையை வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு சாமை போடுவான். ஆனால் அது அவனுக்கே அந்த மாதிரி ஆயிரும், ஏன்னா அவனோட மந்திரக்கோள் உடஞ்சிருக்கிறனால. ஸோ அந்த நத்தையை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஓடே இல்லாத நத்தையை ஃபுல்லாக அவன் துப்பிட்டு இருப்பான்ல, அன்னைக்கு அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரியே இப்போ இருக்கிற மாதிரி ஹாரிக்கு தோணும். அதாவது நல்லா வெளுத்து போய் ரொம்ப அப்படியே வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி அவ்வளோ பயத்தில் இருப்பாங்களா, அந்த மாதிரி ரான் உட்காந்துருப்பான். நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா சரியாயிருவ, எந்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து ரானை கன்சோல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். தென் அவங்க 2 பேருமே வேகமாக கிரேட் ஹாலுக்கு போயிடுவாங்களா. அங்கே எப்போவுமே இருக்கிறத விட எல்லாருமே ரொம்பவே லவுடாக பேசிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கம் கத்திட்டே இருப்பாங்க, ஏன்னா இன்றைக்கி மேட்ச்சில். ஸோ எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஸ்லிதரின் டேபிளை அவங்க க்ராஸ் பண்ணி போகும்போது சத்தம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஹாரி திரும்பி பார்ப்பானா, என்னன்னு பார்த்தா அவங்க யூஸ்வலாக வியர் பண்ணுற அந்த க்ரீன் அண்ட் சில்வர் ஸ்கார்ஸ் கூட சேர்த்து அவங்க எல்லாருமே சில்வர் கலரில் ஒரு பேட்ச் மாதிரி வியர் பண்ணியிருப்பாங்க. அது க்ரவுன் ஷேப்பில் இருக்குமா. அதை வந்து அவங்க காமிச்சு ரானை பார்த்து கத்தி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹாரி வந்து அது என்னன்னு ரீட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் ரான் திரும்பி இவங்களை பார்த்தானா, அவங்க பேசுகிறத இவன் கேட்டானா ரொம்ப அப்செட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரானை கூப்பிட்டுட்டு கிரிஃபிண்டோர் டேபிளுக்கு போயிடுவான். அவங்க அந்த பேட்சில் என்ன எழுதியிருக்குன்றதை அவன் பார்த்துருக்க மாட்டான். ஸோ இவங்க கிரிஃபிண்டோர் டேபிளுக்கு போனோடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேறு லெவலில் சீர் பண்ணி எக்ஸைட்டடாக கத்திட்டு இருப்பாங்க. ரானும் ஹாரியும் வரதை பார்த்துட்டு பயங்கரமாக எல்லாரும் கிளாப் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா. ரானோட ஸ்பிரிட்டே அவ்வளோதான், ரொம்ப அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிரும். அவன் போய் அங்கே பெஞ்சில் உட்காந்து அப்படியே அந்த பெஞ்சில் தலையை வச்சு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அவன் வாழ்க்கையிலேயே சாப்பிட போகிற லாஸ்ட் மீல் இதுதான் அப்படின்ற மாதிரி அவன் நொந்து போய் படுத்துருவான். நான் ஒரு சரியான மென்டல் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப நொந்து போய் நடுங்கிற வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பான். உண்மையாகவே நான் மென்டல் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. லூஸ் மாதிரி பேசாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி நர்வஸாக இருக்கிறது நார்மல் தான் அப்படின்னு அவன் சொல்வானா. இல்லை எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நான் என்ன முட்டாளா, எதுக்காக நான் வந்து இதில் ஜாயின் பண்ணேன் அப்படி இப்படின்னு அவன் பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிருவானா. சும்மா இரு ராணி, எதையாவது லூஸ் மாதிரி யோசிக்காத. அன்னைக்கு நீ உன்னோட ஒத்த காலை வச்சுட்டு ஒரு சேவ் பண்ணல, அதெல்லாம் யோசிச்சுப்பாரு, வேறு லெவலில் இருந்துச்சுல. ஈவன் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கூட அது வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ரான் திரும்பி ஹாரியை ஒரு மாதிரி மிசரபிளான ஃபேஸை வச்சுட்டு பார்ப்பான்.
அது ஆக்சிடெண்ட் ஹாரி அப்படின்னு அவன் ரொம்ப அப்படியே நொந்து போய் ஹாரிக்கிட்ட குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. தெரியாத்தனமாக நான் என் ப்ரூம் ஸ்டிக்லேருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டேன். அப்போ நீங்கள் யாருமே என்னை பார்க்கல. திரும்பி என்னோடய ப்ரூம் ஸ்டிக்கில் உட்கார நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த காஃபில் வந்துருச்சு. அதை தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக தான் நான் எத்துனேன். நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அதெல்லாம் சும்மா ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. வெல் அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி பார்ப்பான். அவனுக்கே இது வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும், என்னது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஃபியூ ஆக்சிடெண்ட்ஸ் நடக்க தான் செய்யும், ஆனால் நம்ம இதுலேருந்து நிறையா கற்றுக்கலாம் அப்படின்னு அவன் திரும்பவும் ஒரு ஆணை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக ஹெர்மாயினியும் ஜின்னியும் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காருவாங்களா. அவங்க ரெண்டு பேருமே நல்லா ரெட் அண்ட் கோல்ட் கலரில் ஸ்கார்ஃப்ஸு, க்ளவுஸு, ரொசாட்ஸ் எல்லாமே வேர் பண்ணியிருப்பாங்க. நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு ஜின்னி ரான் கிட்டே கேட்டுட்ருக்குமா. ரான் அவனுக்கு முன்னாடி இருக்கிற எம்டி பவுலில் வாந்தி எடுக்க போகிற மாதிரி முகத்தை வச்சுட்டு உக்காந்துட்ருப்பான். அவன் ஜஸ்ட் நர்வஸாக இருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. வெல், அது நல்ல சைன் தான். பிகாஸ் நீ நர்வஸாக இருக்கும் போது தான் எக்ஸாம்ஸையும் நீ ஒழுங்காக பண்ணியிருக்க இது வரைக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. ஹலோ அப்படின்னு இப்போது ஹாரிக்கு பின்னாடி இருந்து ஒரு மாதிரி ட்ரீமியான ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா லூனா லவ்குட் ராவன்க்ளா டேபிள்லேருந்து எந்திரிச்சு இங்கே கிரிஃபண்டோர் டேபிளுக்கு வந்திருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக லூனாவை பார்த்து கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பாங்க. ஓப்பனாகவே கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பாங்க அவளை கை காமிச்சு. பிகாஸ் லூனா அதோட தொப்பி இருக்குல்ல, அந்த தொப்பிக்கு மேலே ஒரு லைஃப் சைஸ் லயனோட தலையவே பீவிச் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நம்ம ரியல் சிங்கம் இருக்குல்ல, இப்போ நம்ம நேரில் போய் சிங்கத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அதோட தலை எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த ஹோல் தலையை ரியலிஸ்டிக்காக அதோட தொப்பி மேலே இருக்கிற மாதிரி பீவிச் மந்திரம் போட்டு பண்ணி வச்சுருக்கோம். நான் கிரிஃபண்டோருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு லூனா அன்னெசரியாக அதோட இந்த தொப்பியை பாயிண்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இதை பாருங்களேன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட மந்திரக்கோலை வச்சு அந்த சிங்கத்தோட தலையை டேப் பண்ணுமா. பார்த்தா உண்மையாகவே சிங்கம் என்ன மாதிரி கர்ஜனை பண்ணும், ஒரு ரோர் பண்ணும்ல, அந்த மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நம்ம நேரில் போய் ஒரு சிங்கத்தை பார்க்கும்போது அது என்ன மாதிரி கர்ஜனை பண்ணுதோ அதே மாதிரியே லூனாவோட தொப்பி மேலே, லூனாவோட மண்டை மேலே இருக்கிற அந்த தொப்பி மேலே இருக்கிற சிங்கம் பயங்கரமாக கர்ஜனை பண்ணுமா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போய் குதிச்சிருவாங்க. இது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு லூனா ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கோம். பாம்பை இந்த சிங்கம் மென்று சாப்பிட்ற மாதிரி மந்திரம் போட்டு வைக்கலான்னு நினச்சேன். ஏன்னா பாம்பு ஸ்லிதரினை தானே ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. எனிவே குட் லக் ரொனால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து கிளம்பிடுமா. லூனா வந்து இப்போ கொடுத்த ஷாக்கே பத்தாது. ஸோ அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே ஹாரிக்கு டைம் இல்லை. அதுக்குள்ளே அங்கேருந்து ஆஞ்சலினா வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கூடவே கேட்டி, அலிஷியா இவங்களும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. நல்ல வேலைக்கு அலிஷியாவோட ஐப்ரோஸ் இப்போ பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்துச்சு. மேடம் பாம்ஃப்ரே சரி பண்ணி விட்ருப்பாங்க போல். ஸோ அவங்க 3 பேரும் வேகமாக நடந்து வந்துட்டுருப்பாங்களா. நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம ஸ்ட்ரைட்டாக பிச்சுக்கு போகலாமா? அங்கே போய் கண்டிஷன் எல்லாம் பார்க்கணும். ஏதாவது கரெக்டாக இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆஞ்சலினா வேகமாக சொல்லிட்டு இருக்குமா. நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு ஹாரி வந்து ஆஞ்சலினா கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துட்ருப்பான். ரான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நாங்கள் கீழே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. தென் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிரும். ரான் வந்து எதையுமே சாப்பிட்ருக்கவே மாட்டான். அவனால் சாப்பிடவே முடியாது. ஹாரி என்ன நினைப்பானா, சரி இவன் வந்து சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு இவனை பிச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம், அப்போ தான் இவன் கொஞ்சமாவது நார்மல் ஆவான்னு சொல்லிட்டு ஹாரியும் ரானை கூப்பிட்டுட்டு கிளம்ப பார்ப்பானா. அப்போ ஹெர்மாயினி வேகமாக ஹாரியோட கையை பிடிச்சி ஒரு சைடாக இழுத்துட்டு எப்படியாவது ரான் அந்த ஸ்லிதரின்ஸ் போட்டிருக்க பேட்சஸை பார்க்க விடாமல் பண்ணிடு அப்படின்னு வேகமாக குசுன்னு ஹாரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி அப்படியே நிமிந்து ஹெர்மாயினி ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்ப்பான். பட் ஹெர்மாயினி நோன்ற மாதிரி வேகமாக ஹாரியை பார்த்து தலையாட்டுமா. என்னன்னு பார்த்தா ரான் வந்து இவங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டுருப்பான். அவனும் என்னன்னு கேட்குறதுக்காக நின்றுட்டுருப்பான். ஆனாலும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நொந்து போய் முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருப்பான். குட் லக் ரான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு ரானோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணுமா. அண்டு உனக்கும் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து கிளம்பிடும். ரான் இப்போதான் லைட்டாக அவனோட சென்ஸ்க்கு வந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவான். அவங்க 2 பேரும் கிரேட் ஹால்லேருந்து கிளம்பி பிச்சுக்கு போயிட்டுருப்பாங்களா. ரான் அப்போ ஹெர்மாயினி அவனோட கன்னத்தில் கிஸ் பண்ண அந்த ஸ்பாட்டவே தொட்டு பார்த்துட்டே இருப்பானா. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி பசில்டாக இருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னே அவனால் யோசிக்கவே முடியாது. பிகாஸ் அவன் வந்து இந்த டென்ஷனில் வேறு இருக்கானா. ஸோ அவனால் இதை வந்து ஒழுங்காகவே யோசிக்க முடியல. திரும்பவும் ஃபுல்லாக அந்த பயத்திலே தான் இருந்தான் மேட்ச் விளையாட போகிறத பற்றி. அப்போது ஹாரி லைட்டாக ஸ்லிதரின் டேபிளை பாஸ் பண்ணும்போது
அவங்க போட்டிருக்க அந்த பேட்சை வந்து லைட்டாக பார்த்துட்டு வருவானா. அதில் என்ன இருக்குன்னா அந்த பேட்சில் வீஸ்லி இஸ் அவர் கிங் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி அன்பிளசன்ட் ஃபீலிங் மாதிரி வந்தது. ஏன்னா கண்டிப்பாக இது எதுவும் நல்லதுக்கு இருக்கவே இருக்காது, ஏதோ அவனுங்க பண்ண போகிறானுங்கன்னு சொல்லிட்டு ராணை வேக வேகமாக கிரேட் ஹால்லேருந்து என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கேருந்து வேக வேகமாக அவங்க பிச்சுக்கு போயிட்டுருப்பாங்களா. அப்போது வானம் ஃபுல்லுமே எப்படி இருக்கும்னா காற்றே இல்லாமல் இருக்கும். தேங்க் காட் அந்த ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீமாக அந்த காற்று இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ராஸ்டியாக யூனிஃபார்மாக அந்த பேர்லி ஒயிட் கலரில் ஸ்கை இருக்கும். விச் மீன்ஸ் அவங்களோட கண்ணுக்கு வந்து டைரெக்டாக சன்லைட் வந்து பட்டு அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு ரானை வந்து அவன் என்கரேஜ் பண்ணிட்டு நடந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பானா. ஆனால் ரான் வந்து இதை எதையுமே கேட்குற மாதிரியே இல்லை. அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் ரொம்ப நர்வஸாக இருப்பான். இவங்க 2 பேரும் டைரெக்டாக சேஞ்சிங் ரூம்குள்ளே போவாங்களா. அங்கே பார்த்தா ஆண்டனினா ஆல்ரெடி இந்த கியூடிச் ரோப்ஸ் இருக்கும்ல அதை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த டீம் கூட நின்று பேசிகிட்டு இருக்குமா. ஹாரியும் ரானும் உள்ளுக்குள்ளே போயிட்டு அவங்களோட ரோப்ஸ் எடுத்து போட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹாரி போட்டுட்ருப்பான். ரான் வந்து கிட்டத்தட்ட 7 டைம் மாற்றி 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 போட்டுட்ருப்பான். ஏன்னா அவன் வந்து நார்மலாகவே இருக்கவே மாட்டான்ல. ஸோ அவனுக்கு தான் என்ன பண்ணுறோம்னே தெரியாது. அலிஷியா ராணு ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குமா. தென் அவங்க 2 பேருமே உட்காருவாங்க. வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்டாண்டுக்கு வர சத்தம் வந்து கேட்டுட்ருக்கோம். இப்போ ஆண்டனினா பேச ஸ்டார்ட் பண்ணுமா. ஓகே கைஸ், நான் இப்போ தான் ஸ்லிதரினோட ஃபைனல் லைன் அப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை பார்த்து பேசிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் பீட்டர்ஸ் டெரிக் அண்ட் போல் இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க. யூஸ்வலாக மோண்டேகி என்ன பண்ணுவான் நமக்கு தெரியும்ல, பறக்கவே தெரியாத எவனாவது ஒருத்தவனுங்களை தான் பீட்டர் அவன் போடுவான். அதே மாதிரி தான் இந்த தடவை ஏதோ 2 கொரில்லாஸை போட்டிருக்கான். அந்த பைத்தியவங்க பேர் கிராப் அண்ட் கோயலாமா. அவனுங்களை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லிட்டு இருக்குமா. எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹாரியும் ரானும் சேர்ந்தே சொல்லுவானுங்க. அவனுங்க பார்க்க பிரைட்டாலாம் இல்லை, அவனுங்களுக்கு ப்ரூம் ஸ்டிக்கில் எந்த பக்கம் உக்காரணும்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரில அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லிட்டு இருக்குமா. கிராபும் கோயிலும் சரியான மெண்டலுங்க அப்படின்னு ஹாரி வந்து ஆஞ்சலினாவுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துட்ருப்பானா. அப்போது 100கணக்கான ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த சத்தம் வந்து கேட்டுட்ருக்கோம். எல்லோரும் ஸ்டாண்டில் வந்து உட்கார சத்தம் வந்து நல்லா இப்போ கேட்க ஆரம்பிச்சிடுமா. கொஞ்சம் பீப்புள் வந்து பாட்டு பாடுற சத்தமும் கேட்டுட்ருக்கோம். ஆனால் ஹாரினால் அவங்க பாடுற அந்த வார்த்தைகள்லாம் சரியாக கேட்க முடியல. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இப்போ தான் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஹாரிக்கு. ஆனாலும் பக்கத்தில் உட்காந்துருக்க ரான் அளவுக்கு ஹாரிக்கு நர்வஸாக இல்லை. ஏன்னா ரான் திரும்பவும் அப்படியே டெட் சைலண்ட் ஆகி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பிளாங்காக ஸ்பேஸை எதுவுமே பேசாமல் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் அதே மாதிரியே செஞ்சிட்ருப்பானா. அவனோட முகம்லாம் அப்படியே பேல் கிரே கலரில் இருக்கும். ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லிவிட்டு அதோட வாட்சை பார்த்துட்டு கமான் எவ்ரி ஒன் குட் லக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஹோல் டீமுமே அவங்களோட ப்ரூம் ஸ்டிக்கில் ஏறி உட்காந்து சேஞ்சிங் ரூம்லேருந்து வெளியில் பிச்சுக்கு போயிடுவாங்க. கிரவுண்டுக்குள்ளே இவங்க என்டர் ஆன உடனே எல்லாருமே நல்லா கைத்தட்டி க்ரீட் பண்ணிகிட்ருக்கிற சத்தம் ஹாரிக்கு கேட்குமா. கூடவே அந்த பாட்டு சத்தமும் கேட்கும். ஆனால் திரும்பவும் ஹாரினால் எக்ஸாக்டாக அவங்க என்ன பாடுறாங்கன்றதை கேட்க முடியாது. ஏன்னா நிறையா பேர் நல்லா கத்தி எக்ஸைட்டடாக கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் நிறையா பேர் விசில் அடிச்சிட்ருப்பாங்களா. ஸோ அந்த விசில் சத்தத்துலலாம் அவங்க பாட்டு பாடுறது என்னன்னு ஹாரிக்கு வந்து அவ்வளோவா கேட்காது. அங்கே ஸ்லிதரின் டீம் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுமே அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த சில்வர் கலரில் இருக்கிற க்ரௌன் ஷேப்டு பேட்ஜஸை வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நியூ கேப்டன் இருக்கான்ல மொண்டிகி, அவன் வந்து கையை கட்டிட்டு நின்றுக்கிட்டு இருப்பானா. அவன் பார்க்குறதுக்கு டட்லி இருக்கான்ல அவனை மாதிரியே இருப்பான். அவனோட 4 ஆர்ம்ஸ்லாம் நல்லா அவ்வளோ முடியாக அவ்வளோ பெருசாக இருக்கும். அவனுக்கு பின்னாடி வந்து கிராபும் கோயலும் எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. பார்க்குறதுக்கு ஸ்டூபிட் மாதிரியே கண்ணை சிமிட்டிட்டு நின்றுட்டுருப்பானுங்க. அவங்களோட கையில் அவங்களோட அந்த புது பீட்டர் பேட்ஸ் இருக்கும். மேல்ஃபாய் அங்கே நின்றுட்டுருப்பான். அவன் வந்து ஹாரியோட கண்ணை பார்ப்பாடா. ஹாரியும் மேல்ஃபாயை பார்த்துருவான். அப்போ வந்து வேணும்னே ஹாரியை பார்த்து அவன் அந்த வியர் பண்ணியிருப்பான்ல அந்த செஸ்ட்டில் வியர் பண்ணியிருப்பான் அந்த பேட்ச், அதை வந்து டேப் பண்ணி ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பானா. கேப்டன்ஸ் ஹேண்ட்ஸை ஷேக் பண்ணுங்க அப்படின்னு ரெஃப்ரி இருக்காங்களா மேடம் கூச், அவங்க நடுவில் வந்து நின்று சொல்லிகிட்டு இருப்பாங்களா. ஆஞ்சலினாவும் மொண்டேகியும் கையை குலுக்குவாங்க. அப்போ ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அந்த மோண்டேகி பையன் வந்து ஆஞ்சலினாவோட கையை அப்படியே போட்டு க்ரஷ் பண்ணி ஆஞ்சலினாவோட எலும்பை உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு. ஆனால் ஆஞ்சலினா கொஞ்சம் கூட முகத்தில் எதையுமே காமிச்சிக்காத, அப்படியே நல்லா கெத்தாக நின்றுட்டுருக்கோம். எல்லோரும் உங்களோட ப்ரூம்ஸை மவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஹூச் இப்போ அவங்களோட விசிலை வந்து ஊதுவாங்களா. பால்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா. 14 பிளேயர்ஸும் அடுத்த செகண்டே மேலே அப்படியே பறந்து போயிடுவாங்க. ஹாரி திரும்பி ரானை பார்ப்பானா. ரான் கோல் ஹூப்ஸ் கிட்ட பறந்து போய் நிற்பான். ஹாரி வந்து நல்லா
நல்ல உயரமாக கிரவுண்ட்லேருந்து நல்ல உயரமாக பிளட்ஜரெல்லாம் டாச் பண்ணிவிட்டு நல்ல உயரமாக பிச்சிலேருந்து பறந்து போய் நின்றுட்டு சுற்றி சுற்றி கோல்டன் ஸ்னிட்ச்சு தெரியுதான்னு பார்த்துட்ருப்பானா. அதே மாதிரியே ட்ராகோ மால்ஃபாயும் எக்ஸாக்டாக அதே தான் அங்கேயும் பண்ணிகிட்ருப்பானா. அண்ட் இட்ஸ் ஜான்சன் கிட்ட காஃபில் வந்துருச்சு. என்ன மாதிரி பொண்ணு அவள், எத்தனை வருஷமாக என் கூட வெளியில் வான்னு கூப்பிட்டுட்ருக்கேன், வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு நல்ல மைக்கில் ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்குமா. ஜார்டன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கத்திகிட்ருப்பாங்க. சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன் ப்ரொஃபஸர், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அவ்வளோதான். அண்ட் அங்கே பாருங்கள், வாரிங்டன் அவள் டக் பண்ணிட்டா, மோண்டேகியே அவள் பாஸ் பண்ணிட்டா, அவள் அவுச் கிராப் பிளட்ஜர்னால அவளை அட்டாக் பண்ணிட்டான். இப்போ மோண்டேகி கிட்ட தான் காஃபில் இருக்குது. மோண்டேகி பிச்சை பார்த்து போயிட்டுருக்கான். போடு, ஜார்ஜ் வீஸ்லி பிளட்ஜர்னால மோண்டேகியை தாக்கிட்டான். மோண்டேகி குவாஃபில் கீழே விட்டுட்டான். கேட்டி பெல் அந்த குவாஃபில் பிடிச்சிட்டா. கேட்டி பெல் ஆஃப் கிரிஃபண்டோர் ரிவர்ஸ் பாஸ் பண்ணிட்டா அலிஷியா ஸ்பின்னட்டுக்கு. ஸ்பின்னட் போயிட்டுருக்கா அப்படின்னு லீ ஜார்டனோட கமெண்ட்ரி அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக நல்லா சத்தமாக ஒழிச்சிட்ருக்குமா. ஹாரிக்கு அந்த காற்றடிக்கும் போது ஒரு மாதிரி விசில்ஸ் சத்தம் மாதிரி கேட்கும்ல, அந்த சத்தம் மட்டும் நல்லா கேட்டுட்ருக்கோம். அப்புறம் கீழே இருக்கிற என்டையர் க்ரௌடுமே நல்லா கத்திகிட்ருப்பாங்க. ஒரு சில பேர் பூ பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஒரு சில பேர் அப்புறம் பாட்டு பாடிட்டுருப்பாங்க. அந்த சத்தமும் கேட்டுட்ருக்கோம். வாரிங்டனை டாச் பண்ணிட்டா, பிளட்ஜரை அவாய்ட் பண்ணிட்டியா, க்ளோஸ் கால் அலிஷியா. க்ரௌடுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல், பயங்கரமாக பாட்டு பாடுறாங்க, என்ன பாட்டு பாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பாஸ் பண்ணுவானா அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னு கேட்குறதுக்காக. ஏன்னா இவன் கத்துறது தானே நல்லா அதிகமாக கேட்டுட்ருக்கும். ஸோ அப்படியே பாஸ் பண்ணுவானா. அவன் இந்த பாட்டு சத்தம் நல்லா இப்போ பயங்கர சத்தமாக கேட்கும். முன்னாடி இருந்ததை விட நல்லா கிளியராகவும் கேட்கும். அந்த சத்தம் எங்கேருந்து வந்துட்டுருக்கும்னா, அந்த க்ரீன் அண்ட் சில்வர் கடலாக மிதக்கிற மாதிரி ஸ்லிதரின் செக்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டில் இருந்தால் அந்த பாட்டு சத்தம் வந்துட்டுருக்கும். அவங்க என்ன பாட்டு பாடுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேங்க. Weasley cannot save a thing, he cannot block a single ring. That's why Slytherins all sing, Weasley is our king. Weasley was born in a bin, he always lets the quaffle in. Weasley will make sure we win, Weasley is our king. அப்படின்னு அவங்க பாடுற சத்தம் அவ்வளோ கிளியராக கேட்டுட்ருக்கோம். விச் மீன்ஸ் வீஸ்லினால் ஒரு இதையும் சேவ் பண்ண முடியாது. அவனால் ஒரு சிங்கிள் ரிங்கை கூட பிளாக் பண்ண முடியாது. 3 கோல் போஸ்ட் ரிங்கு இருக்கும்ல, அதில் சிங்கிள் ரிங்கை கூட வீஸ்லினால் பிளாக் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்லிதரின்ஸ் நாங்கள் எல்லாருமே பாடுறோம், வீஸ்லி தான் எங்களோட கிங்கு, வீஸ்லி தான் எங்களோட அரசன் அப்படின்னு பாடுவாங்க. வீஸ்லி வாஸ் பார்ன் இன் அ பின் இருக்கும்னா, அதாவது வீஸ்லி குப்பைத்தொட்டியில் தான் பிறந்தான். அவன் எப்போவுமே குவாஃபில் உள்ளுக்குள்ளே விட்டுருவான், கோல் போஸ்ட்டுக்குள்ளே விட்டுருவான். வீஸ்லி கண்டிப்பாக எங்களை ஜெயிக்க வச்சுருவான். அதனால தான் வீஸ்லி எங்களோட கிங்கு அப்படின்னு பாடுவானுங்க. நல்ல கிளியராக கேட்கும். இதோட சாப்டர் 19 பார்ட் 1 தி லயன் அண்ட் தி சர்பன்ட் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.